ஹாய்! வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ஸோ இது முன்னாடியே எடுத்த விளாக் தான். பட் ஆனால் இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது. ஸோ இன்னைக்கு ரம்ஜான் அப்படிங்கிறதுனால காலையிலேருந்து ஃபுல் ஒர்க்கு. இப்போ தான் ஃப்ரீ ஆனோம். அண்டு சாப்பிட்றதுக்கே 3:00 ஆயிடுச்சு. ஏன்னா பிரியாணியோட குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுனால குக் ஆகுறதுக்கு எல்லாத்துக்குமே டோட்டலாக அப்படியே லேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டவ்வுமே கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஸ்டவ்வை பக்கத்து வீட்லேருந்து வாங்கி தான் சமைச்சிருந்தோமா, அவங்களும் திடீர்னு சமைச்சிட்டிங்களா? எங்களுக்கு ஸ்டவ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக சமைச்சோம். அதனால் கொஞ்சம் எங்களுக்குமே ரொம்ப டயர்டு. ஸோ தட் போய் தூங்கிட்டோம் சாப்பிட்ட உடனே. சரி சாப்பிட்டுட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். இன்றைக்கி காலையில் ஃபோன் வந்தது, சித்தி பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ரம்ஜான் அன்னைக்கு இது ரொம்ப பெரிய விஷயம், உனக்கு கிஃப்ட்டே கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சரி ஓகே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறமா அப்பா தான் சரி காலையில் போகலாம், எதுக்கு நைட்டு போய்க்கிட்டு, காலையில் போயிட்டு நம்ம 2 டேஸ் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறமா வரலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லியிருந்தாரு. அப்புறம் சரின்னு சொல்லி சாப்பிட்டு நாங்கள் படுத்து தூங்கிட்டோம். இன்றைக்கி ஈவினிங்காக ஏதாவது ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். சரி ஓகே நான் தொழுதுட்டு வந்துடுறேன், நீங்கள்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிட்டு போனார். அண்ட் இப்போ அவர் தொழுகவும் போயிட்டார். இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த மினி விளாக் தான். ஸோ பேபிகார்ன் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன், அதனால் இப்படி பண்ணிட்டேன். ஃபாலோ ஃபார் மோர்.